கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 71 சங்கீதம் 8 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. 71 சங்கீதம் 8 என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. இங்கே பக்தன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நம்மளோட வாய் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் அவரோட மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கணும்னு சொல்லி அழகாக சொல்கிறாருல. ஆமாங்க, நம்மளும் அப்படி தான் இருக்கணும். கர்த்தருக்கு இன்னொரு பேர் உண்டு, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆமேன். ஆமாம், அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்ய போகிறான். அவருக்கு துதினா அவ்வளோ பிடிக்கும். ஆமேன். உங்ககிட்ட அவர் கேட்குறது தான், என்னை துதிச்சுட்டே இரு, உன் வாய் என்னோட துதினால் நிறைந்திருக்கட்டும்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், என் வாய்ஸ் நல்லா இல்லை, நான் பாடினா நல்லா இருக்காது. அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அவருக்கு என்ன தெரியுமா தெரியும், என் மகன் எனக்காக பாடுறா, என் மகன் எனக்காக பாடுறான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். இன்றைக்கும் உங்ககிட்ட சொல்கிறாரு, மற்ற காரியங்களை பேசுகிறத, உன் பிரச்சனை நினச்சி புலம்புறத எல்லாத்தையும் நிறுத்து, என்னை துதி, அது போதும். துதியினால் எரிகோ கோட்டையே தகர்த்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஆமேன். உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கோட்டைகளும் துதியினால் இடிந்து விழும். கர்த்தர் நோக்கி துதியுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்.